சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், மனதெங்கும் காயங்களாய். கல்லடிகள் தாங்கிய கள்ளிச்செடி போலவே அழுகிறேன் சோகங்களால். கூட எம்மா கோயிலுக்கு தமனா எல்லாம் வருவாங்களா? ஆமா மக்களே, தமனாளுக்கு அம்மா தான் சொல்லிட்டு போனாவ பத்துக்க. அப்படி அப்ப தமனா வருவாமா? என்னங்க நீங்க இருந்துக்கிடுங்க, நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரியா? சரி அம்மா, சின்ன பிள்ளையா? சரிங்க, பிள்ளை வேற வீட்ல இருந்து டீ பார்த்துட்டு இருக்கா, பார்த்துக்கிடுங்க அவளையும். சரி சரி. குரு போமாய்யா? ஓகே ஆண்டி. எப்படியும் சூர்யா வருவான், நீ கண்டுக்க கூடாதுன்னா அவன்கிட்ட பேசாத. எம்மா சரிம்மா, நான் அவன்கிட்ட ஒன்றும் பேச மாட்டேன்னா நீ கொஞ்சம் சும்மா இருங்க. சரி சரி போ, கிளம்புங்க. ஐயே எல்லாம் மறந்தேன் போ. என்னம்மா என்ன மறந்திய? சோறு கொண்டு வரதுக்கு கவர் ஒன்றும் எடுக்கல. எம்மா சும்மா இருங்கம்மா, கேவலப்படுத்தாதீங்க. கிட்ட இதுல என்ன கேவலம் இருக்கு? என்னமோ நான் ஒரு நாளும் சோறு கொண்டு வராதது மாதிரியா நீங்க திங்காதது மாதிரியே பேசுறிய? எம்மா சும்மா இருங்கம்மா, அத்தா எல்லாம் இருக்காவ. எப்ப குரு அம்மா கோயிலுக்கு போனா சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்களாமா? ஆமா ஆண்டி, கொண்டு வருவாங்க. பாத்தியா நீ தான் மினிக்கிட்டு தெரியா ஒரு மாதிரி. சரி நான் 2-3 கவரை போயிட்டு வரேன். சாம்பாருக்கு, அவியல் கூட்டுக்கு, ரசம் கொடுப்பாங்களான்னு தெரியல. சரி அதுக்கு ஒரு கவர் எடுப்போம். எம்மா சும்மா இருங்க. அப்ப நம்பி கொண்டுட்டு வந்து இந்த கிழவனுக்கு விதவிதமா ஊத்தி கொடுக்க முடியும் சாப்பாடெல்லாம். என்னம்மா பண்ணுங்க போங்க. என்னட்டு இந்த கவர்லாம் தந்துட்டு இருக்காருங்க, எனக்கு கோவம் வரும். சரி 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 குரு, நீங்க போயிட்டு இருக்க, நான் 2-3 கவரை பறக்கிட்டு வரேன். ஓகே ஆண்டி. திருஷா, கோயில ரொம்ப கூட்டமா எல்லாம் இருக்கு. ஆமாமா, ரொம்ப கூட்டமா இருக்கு. நம்ம இதுலயே நிப்போம். எங்க போனாலும் இந்த திருஷா தொல்லையும் குரு தொல்லையும் தாங்க முடியலப்பா. எங்க போனாலும் 2 சேர்ந்து தான் நிக்காவ. பார்க்க கடுப்பா இருக்கு எனக்கு. த்ரிஷா அவளுக்கு ஆதியா கதாவி அத்தான் பக்கத்துல நிக்காவல, நம்மளெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. வரட்டு நாளை காலேஜுக்கு. பாரு சாமி, குருவுக்கு மேல ஆரெல்லாம் போட்டிருக்கு. குருவுக்கு சீரத்துல கல்யாணம் இருக்குமோ? அப்படிலாம் இருக்காது ஆண்டி, சும்மா சாமி வீசினதுல வந்து விழுந்திருக்கும். இல்லப்பா, சாமி கல்யாணம் முடியாதவளுக்கு மாலை தந்துன்னா கல்யாணம் நடக்குன்னு தான் சொல்லுவாவ. இது பாத்தியா சூர்யா, சாமி நம்மலாம் இதுல இருக்க தரைய செஞ்சு அவனுக்கு மட்டும் மாலை தூக்கி போட்டுருக்கு பாத்தியா? இப்போ என்ன உங்களுக்கு மாலை போடணுமா என்ன? எம்மா இந்த பாயிண்ட் ஒரு வார்த்தை பேச முடியவா? திருஷா, சாமியாட்ட இப்ப முடியும், நம்ம சாப்பிடுறதுக்கு இடத்த பிடிப்போம் வா. இவனா சாம்பார் வளர்ந்துட்டு இருக்கான். இவன்ட்ட எப்படி நான் கவருக்குள்ள சாம்பார் ஊத்துன்னு சொல்ல முடியும்? இது என்னடா வசந்திக்கு வந்த சோதனையா இருக்கு. எப்ப சாம்பார் கொஞ்சம் நிறைய ஊத்துப்பா. சரி பாட்டி, நீங்க நல்லா சாப்பிடுங்க. சாம்பார் இவன்ட்ட கேட்கணுமா கேட்கண்டாமா? அதுக்கு கவர் எப்படி விரிச்சு வச்சுக்கிடுவோம். என் செல்லக்குட்டி திருஷா இருக்கா, பார்க்க என்ன அழகா இருக்கா, அழகி. உன்னருகே நான் வாழ வேண்டும், என் ஆசைதான் உன் இருக்கத்திலே, என் ஆயுள் வரை உன்னருகிலே. இதுல கொஞ்சம் சாம்பார் ஊத்து. சாம்பாரா வேணும், எப்படி ஊத்தேன்னு மட்டும் பாருங்க. இதுக்குள்ள எனக்கு கொஞ்சம் சாம்பார் ஊத்தணும். கொஞ்சம் நிறைய ஊத்து. சாம்பாரா வேணும், சாம்பார் என்ன வாங்கிக்கிடுங்க. ஐயோ அம்மா, என் கையில சாம்பார் ஊத்திட்டானே.